இதுதான் ஆரம்பமான ஒரு பாயிண்ட்டா? ஸோ இங்கேருந்து இது மூலமாக வந்து நான் இதை கண்டுபிடிச்சிட்டேன், இதுலேருந்து இது மூலமாக நான் இதை கண்டுபிடிச்சிட்டேன், இது மூலமாக என் ஃபோனை கண்டுபிடிச்சாச்சு. சூப்பருங்க. இந்த மாதிரி தான் டேட்டாக்களை வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க நம்மளோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லங்க. நம்மளுடைய ஹார்ட் டிஸ்க்குன்ற நம்மளோட கம்ப்யூட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து டேட்டாக்கள் இந்த மாதிரி இந்த ஃபோல்டருக்குள்ளே இது இருக்குது, இந்த ஃபோல்டருக்குள்ளே இது இருக்குங்க, இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் என் டேட்டா இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து டேட்டாக்களை அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இது இப்போ தான் லிங்க் லிஸ்ட்ன்ற ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸுங்க. ஸோ இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுமே வந்து நோடுன்னு சொல்லுவாங்க, இதை வந்து பாயிண்டர்ஸுங்க. ஸோ இந்த நோடுலேருந்து அடுத்த நோடுக்கு இது மூலமாக தான் இந்த நோடை கண்டுபிடிச்சோம், இது மூலமாக அடுத்த நோடை கண்டுபிடிச்சி நம்மளுடைய டேட்டாவை கண்டுபிடிச்சாச்சுங்க. இது இப்போ தான் லிங்க் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. முதல்ல இருக்கிறத ஹெட் நோடுன்னு சொல்லுவாங்க, கடைசியில் இருக்கிறத டெயில் நோடுன்னு சொல்லுவாங்க. இதை பற்றி தான் நீங்கள் டீட்டெயிலாக பார்க்க போகிறீங்க. நான் உங்கள் அண்ணன் வெங்கட் ஃப்ரம் விக்கிடெக்கி அண்ட் காஷ் இன்ஃபோடெக். வெல்கம் டு அவர் சேனல். ஹலோ கைஸ், வெல்கம் டு காஷ் இன்ஃபோடெக். இன்றைக்கி என்ன கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம்னா லிங்க்டு லிஸ்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கான்செப்ட் பார்க்கலாம். ஒருத்தருக்கு வந்து கோல்டு இருக்கிற இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்குது. ஃபஸ்ட்டு அவருக்கு எங்கே கோல்டு இருக்க இன்ஃபர்மேஷன் கிடைக்குதுன்னா அமெரிக்காவில் கோல்டு இருக்க இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஸோ அவர் அமெரிக்காவுக்கு கோல்டு எடுக்க போகிறார். ஸோ அவருக்கு கோல்டு கலெக்ட் பண்ணும் போது அடிஷ்னலாக வேறு என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குதுன்னா நெக்ஸ்ட் கோல்டு எங்கே இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் அவருக்கு கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு எந்த இடத்துல கோல்டு இருக்குன்னா ஆஃப்ரிக்காவில் கோல்டு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் அவர் ஆஃப்ரிக்காவில் கோல்டு கலெக்ட் பண்ண போகிறாரு. ஸோ அங்கே கலெக்ட் பண்ணும் போதும் அவருக்கு நெக்ஸ்ட்டு எந்த இடத்துல கோல்டு இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் அவருக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு இந்தியாவில் கோல்டு இருக்க இன்ஃபர்மேஷன் அவருக்கு கிடைக்குது. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா லிங்க்டு லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ லிங்க்டு லிஸ்ட் அப்படின்னா என்னென்னா ஒரு நோடும் இன்னொரு நோடும் கனெக்டாக இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்னா லிங்க்டு லிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போது என்னோடய நோடில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா என்னோடய எல்லா நோட்லேயும் டேட்டா அண்ட் பாயிண்டர்ஸ் இருக்கும். பாயிண்டர்ஸ் அப்படின்னா என்னென்னா அட்ரஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் நோடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒன்றும் இல்லை, இப்போ எனக்கு வந்து நான் ஒரு இடத்துல கோல்டு எடுக்கும்போது என்ன கிடச்சிச்சு, நெக்ஸ்ட்டு எங்கே கோல்டு இருக்கும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு, அட்ரஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் நோடு. இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பாயிண்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ நீங்கள் கேட்கலாம் டேட்டா அப்படின்னா என்ன? டேட்டாவில் என்னால் ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். எந்தெந்த வேல்யூவை என்னால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும்னா ஸ்ட்ரிங்ஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு இன்டீஜராக இருக்கட்டும், என்னால் எந்த வேல்யூஸ் வேணாலும் என்னால் டேட்டாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். அப்போ லிங்க்டு லிஸ்ட்டில் எனக்கு ஹெட் நோட் அண்ட் தென் டெயில் நோடு அப்படின்னு இருக்குது. ஹெட் நோட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்மளோட ஃபஸ்ட் நோடை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹெட் நோடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இங்கே ஏன்ற ஒரு வேல்யூவை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். அப்போ இதை என்னன்னு சொல்லுவோம், நம்ம டேட்டான்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு அதோடவே எனக்கு என்ன இருக்கும், பாயிண்டர். இது நம்ம அட்ரஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் நோடு. இங்கே ஏன் எனக்கு நல்லா டினோட் பண்ணதுன்னா எனக்கு வந்து நெக்ஸ்ட்டு எந்த நோடுமே இல்லை, எம்டியாக இருக்குது. ஸோ அதுக்கு எனக்கு நல்லுன்னு நான் டினோட் பண்ணியிருக்கேன். இதே இப்போ எனக்கு பீன்ற ஒரு வேல்யூவை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ எனக்கு ஏவோட பாயிண்டர் எதுக்கு எனக்கு டினோட் ஆகும், பீன்ற டேட்டாக்கு. ஏன்னா அதோட நெக்ஸ்ட் நோட், நம்மளோட நெக்ஸ்ட் நோட் என்னது, பி தான் நம்மளோட நெக்ஸ்ட் நோட். ஸோ அந்த பாயிண்டர் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு நெக்ஸ்ட் நோட் டினோட் பண்ணுது. எனக்கு டெயில் நோட் அப்படின்னு என்ன சொல்லுவோம்னா என்னோட லாஸ்ட் நோடை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டெயில் நோடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ எனக்கு ஒரு லிங்க் லிஸ்ட்டோட ஸ்ட்ரக்சர்னால் இப்படி தான் இருக்கும். ஹெட் நோடு இருக்கும், என்னோட டெயில் நோடு இருக்கும், எல்லா பாயிண்டர்ஸும் நெக்ஸ்ட் இருக்க நோடை வந்து எனக்கு டினோட் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போது எனக்கு லிங்க் லிஸ்ட்டில் மெத்தட்ஸ் இருக்குது. எனக்கு லிங்க் லிஸ்ட்டே 2 டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்குது. ஆட் மெத்தட் ஒன்று அண்ட் தென் ரிமூவ் மெத்தட் ஒன்று. ஃபஸ்ட் நம்ம ஆட் மெத்தட் பற்றி பார்க்கலாம். எனக்கு ஆட் மெத்தடில் 3 டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஆட் டு ஹெட், ஆட் டு மிடில் அண்ட் ஆட் டு டெயில். இதை பற்றி நம்ம அப்படியே 1 by 1 நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு நோடை எனக்கு ஆட் பண்ணணும்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இங்கே 1, 2ன்ற 2 நோடு இருக்குது. இப்போ எனக்கு முன்னாடி 0ன்ற ஒரு நோடு எனக்கு வந்து ஆட் ஆகணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா 0ன்ற ஒரு நோடு ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பாயிண்டர் வந்து எதுக்கு அட்ரஸ் பண்ணணும், 1ன்றதுக்கு அட்ரஸ் பண்ணால் ஸோ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு நோடு வந்து எனக்கு ஆட் ஆகிடும். இந்த மாதிரி நம்ம ஹெட்டில் நிறைய நோட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எனக்கு மிடில் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எனக்கு வந்து 1ன்ற நோடு இருக்குது, 2ன்ற நோடு இருக்குது. இதுக்கு மிடில் நான் என்ன ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா 1.5ன்ற ஒரு நோடை நான் ஆட் பண்ண நினைக்கிறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம 1ஓட பாயிண்டரை 1.5ன்ற நோடுக்கு டினோட் பண்ணிவிட்டு 1.5ல் இருக்க அந்த பாயிண்டரோட அட்ரஸை 2க்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம டினோட் பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு மிடில் எனக்கு ஒரு நோடு எக்ஸ்ட்ராவாக எனக்கு ஆட் ஆகிடும். ஓகே, இதே எனக்கு டெய்லில் ஒரு நோடு நான் ஆட் பண்ணணும் அப்படின்னா சிம்பிள்,
நம்ம என்ன பண்ணலாம், 2ல் இருக்க பாயிண்டர் ஆட்டோமேட்டிக்காக 3ன்ற நோடுக்கு டினோட் பண்ணிவிட்டு 3ல் இருக்க அந்த பாயிண்டரை நல்லுக்கு நம்ம டினோட் பண்ணிட்டோமா, ஏன்னா அதுதான் என்னோட கடைசி நோட். அப்போ அது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக லாஸ்ட்டாக எனக்கு எதுக்கு டினோட் பண்ணும், நல்லுக்கு தான் எனக்கு டினோட் பண்ணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு டெய்லில் இந்த மாதிரி ஒரு நோடு வந்து எனக்கு ஆட் ஆகிடும். ஓகே, நான் இன்னொரு மெத்தட் பற்றி சொன்னேன், ரிமூவ் அப்படின்ற ஒரு மெத்தட் பற்றி சொன்னோம். அதுலேயும் எனக்கு 3 டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ரிமூவ் ஃப்ரம் ஹெட், ரிமூவ் ஃப்ரம் மிடில் அண்ட் ரிமூவ் ஃப்ரம் டெய்ல். ஓகே, இதை பற்றி அப்படியே நம்ம 1 by 1 பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஹெட்டில் இருக்க ஒரு நோடை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா, இப்போ எனக்கு என்ன இருக்குது, 0ல் இருக்க நோட் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்லுக்கு எனக்கு பாயிண்ட்டாக இருக்குது. இப்போ வந்து இந்த இடத்துல இந்த நோடு எனக்கு தேவையில்ல, பிகாஸ் எனக்கு இப்போ வந்து அந்த 0ல் இருக்க பாயிண்டர் 1ல் எனக்கு அட்டாச் ஆகிருந்தால் தான் அது நம்மளோட ஹெட் நோட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த 0 நோடு எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிட்டு என்னோடய ஃபஸ்ட்டில் இருக்க நோடு தான் என்ன ஆகும்னா ஹெட் நோட், லாஸ்ட்டில் இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக டெய்ல் நோட் அப்படின்றது எனக்கு டிக்ளேர் ஆகும். இது எனக்கு மிடில் இருக்க ஒரு நோடை வந்து எனக்கு ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த 1ல் இருக்க பாயிண்டரை நம்ம எங்கே டினோட் பண்ணணும், 2ல் எனக்கு டினோட் பண்ணணும். அப்போ இந்த 1.5 வந்து எனக்கு அந்த நோட்டில் இல்லவே இல்லை, லிங்க்டு லிஸ்ட்டில் இல்லவே இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் என்ன பண்ணிடலாம்னா அந்த நோடை டெலீட் பண்ணிவிட்டு 1, 2 அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக எனக்கு லிங்க்டு லிஸ்ட் எனக்கு வந்து டினோட் ஆகிடும். இதே எனக்கு டெய்லில் இருக்க ஒரு நோடை எனக்கு டெலீட் பண்ணோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அந்த 2ல் இருக்க பாயிண்டரை நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ எனக்கு 3 இங்கே தனியாக தான் இருக்குது. தனியாக இருக்க நோடு நம்மளுக்கு என்ன பண்ண தேவையில்ல. ஸோ நான் அந்த நோடை வந்து என்ன பண்ணிக்கணும்னா ரிமூவ் பண்ணிடுவேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நான் ஹெட் நோட் அந்த கடைசியில் இருக்குது டெய்ல் நோடாக எனக்கு டிக்ளேர் ஆகிடும். டேட்டா ஸ்ட்ரக்சர் பற்றி இன்னும் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்க அப்கமிங்கில் வர வீடியோஸ்லாம் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு கோர்ஸை பற்றி ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும்னா நாங்கள் நம்பர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இல்லை உங்களுக்கு டேரெக்டாக வந்து குவரிஸை வந்து கேட்கணும் அப்படின்னா கீழே அட்ரஸும் கொடுத்துருக்கோம், எங்களோட மெயில் ஐடியும் கொடுத்துருப்போம், இன்ஸ்டாகிராம் பேஜும் நாங்கள் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். தேங்க்யூ.